நாங்கள் தமிழக மக்களுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காக ஒரு விரிவான திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இதில் மக்களின் பங்களிப்பு முழுமையாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கானது. மத்திய அரசின் திட்டங்களை எப்படி மக்களுக்கு இன்னும் அவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் அளவிற்கு எடுத்து செல்வது என்பதை ஒரு விரிவான திட்டமிட்டிருக்கிறோம். அதற்கான ஆரம்ப விழா நடக்கும். அப்போ உங்களெல்லாம் கூப்பிட்டு எப்படி நாங்கள் இதை கொண்டு செல்ல போகிறோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம். இதில் மக்களுக்கு எப்படி இதை செயலாற்ற முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுகின்ற ஒரு அறிக்கையாக இருக்கும். எல்லா துறையை சார்ந்தவர்களையும் சந்திக்க இருக்கிறோம். எல்லா பகுதி மக்களையும் சந்திக்க இருக்கிறோம். அவர்களுக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அதை அவர்களிடமிருந்து பெற்று அவர்களுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிப்பதாக இருக்கிறோம். அதனால் ஒரு மிகச்சிறந்த மக்களுக்கான எல்லா பிரிவினரும் வளர்ச்சி அடையக்கூடிய பலன் அடையக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும். இந்த தேர்தல் அறிக்கை ஆட்சிக்கு வந்த பின்பு எந்த அளவிற்கு மக்களின் வளர்ச்சியில் பங்கு பெறும் என்பதையும் நீங்கள்லாம் பார்க்க தான் போகிறீங்க. அதனால் இது ஒரு மிக மிக சிறந்த அறிக்கையாக இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் கொடுக்காத ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்களே எங்களை பாராட்டும் அளவிற்கு இந்த தேர்தல் அறிக்கை இருக்கும். இதை ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, நிச்சயமாக நாங்கள் மிக 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 நம்பிக்கையோடு 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு கூட்டணிக்கு சிபாரிசு செய்கின்ற நடைமுறைப்படுத்துகின்ற தேர்தல் அறிக்கையாக இது இருக்கும். இன்னொன்று, இன்று காலை மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் நேற்றே அவரோட ட்வீட் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, டப்பா என்ஜின் கவர்மெண்ட்டை வச்சு என்ன செய்வீங்க அப்படின்னு. டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட்டாக பல மாநிலங்களில் அதிகாரப்பூர்வமாக ஆட்சிக்கு வந்த பின்பும், மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த பின்பு மாநகராட்சியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றியை தந்து ட்ரிபிள் என்ஜின் கவர்மெண்ட்டாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சிகளோடு இணைந்து ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட்டாக நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் ட்ரபிள் இன்ஜின் கவர்மெண்ட்டாக போய்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்வதை விட ட்ரபிள் இன்ஜின் மாடல், நாங்கள் டபுள் இன்ஜின் மாடல், நீங்கள் ட்ரபிள் இன்ஜின் மாடல் என்று சொன்னால் சரியா இருக்கும். ஏன்னா சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் ட்ரபிள், மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக கொண்டு வருவதில் ட்ரபிள், அதே மாதிரி மக்கள் போராட்டங்கள். இன்னைக்கு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு இவ்வளவு செய்வேன்னு சொல்றாங்க. ஆனா அங்கன்வாடி ஊழியர்களை எப்படி பரட்டி ரோட்ல எடுத்தீங்கன்னு மக்களுக்கு தெரியும். செவிலியர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக எல்லாருமே, சத்துணவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அரசாங்க ஊழியர்களுக்கு 20 வருஷமா காத்திருந்ததை கொடுத்தோன்றாங்க. எதை கொடுத்தோன்னு அரசாங்க ஊழியர்களுக்கே ஒரு முழுமையான ஒரு தன்மை இல்லை. அவர்கள் தொழிற்சங்கத்தை விட ஒரு சில பேர் அதை ஒத்துக்கொள்கிறார்கள், ஒரு சில பேர் ஒத்துக்கொள்ளவில்லை. இது முழுமையான பழைய ஓய்வூதிய திட்டமே இல்லை. அது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் புகுத்தப்பட்ட ஒரு புதிய ஓய்வூதிய திட்டமாகத்தான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து மத்திய அரசு புறக்கணிக்கிறது. நாங்கள் போராடித்தான் இதை பெற்றுக்கொள்கிறோம் என்று மறுபடியும் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நேற்றைய தினம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக சொன்னார், 11 to 14 லட்சம் கோடி நாங்கள் அடிப்படை கட்டமைப்பிற்கு கொடுத்திருக்கிறோம். திட்டங்களுக்கு 3 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, நேற்று கிராம சடக் யோஜனா என்று கிராமத்திற்கான சாலைகள் போடுவதை முதலமைச்சர் சொல்கிறார். இது 60+40 மத்திய அரசின் உதவியோடு தான் இது செய்யப்படுகிறது. இந்த போன ஆண்டு மட்டுமே அவர் ஆட்சிக்கு வந்த பின்பு 1800 கோடி ரூபாய் அதற்காக மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி நேஷனல் ஹெல்த் மிஷன் தான் இன்னைக்கு வீடு தோறும் மருத்துவர் திட்டம்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது நேஷனல் ஹெல்த் மிஷன்ல 4000 கோடி ஒதுக்கப்பட்டு இருக்கிறது இந்த மாநிலத்திற்கு. இந்த மாநிலத்தோட சுகாதார கட்டமைப்பை எப்படியெல்லாம் மேம்படுத்த முடியும் என்பதன் ஒரு பகுதி தான் அது. மத்திய அரசின் எல்லா திட்டங்களுக்குமான உதவியை பெற்றுவிட்டு மத்திய அரசின் உதவியே இல்லாம நாங்க போய்கொண்டு இருக்கிறோம், போராடி கொண்டு இருக்கிறோம், உழைத்து கொண்டு. நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், முதலமைச்சரை உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், உழைக்கத்தானே சொல்லியிருக்காங்க. நீங்க பிழைத்து கொண்டிருக்கிறீங்க, அது வேற விஷயம்.
லஞ்சம் வாங்கி பிழைத்து கொண்டிருக்கிறீர்கள். 11 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற. உழைக்கிறேன்னா எதிர்கட்சிகளே உழைக்கும் போது ஆளும் கட்சி உழைச்சுதானே ஆகணும். பின்பு எதற்கு மக்கள் வாக்களிக்கிறார்கள்? இன்னொன்னு சொல்றாரு, தொண்டர்கள்லாம் ஓடி ஓடி உழைக்கணுமா, மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப மிச்சத்தை நீங்க பாத்துக்கிறன்றதால தான் திமுக தொண்டர்களோடு ஆதங்கம் என்று. சமூக நீதிக்கு நாங்க தான் பாதுகாவலர்னு சொல்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயலுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குன்றீங்க. செல்வ பெருந்தகை கேட்க மாட்டார், நான் கேட்கிறேங்க. திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலையுண்டு 3 வருஷம் ஆச்சு, ஏன் கண்டுபிடிக்கல? ஆக என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு? இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறத பார்த்தா இன்னொன்னு எனக்கு ரொம்ப வருத்தமானது என்னன்னா, பெண்களுக்கு உதவித்தொகை அவங்க விடியல் கையெழுத்து இலவச பயணம் தான். அவங்களுக்கு விடியல் பயணம், அதுக்கு தான் நான் முதல்ல கையெழுத்து போட்டேன்னு. விடியல் பயணம் கையெழுத்து போட்டீங்கன்னா பெண்களின் வாழ்க்கை விடியலையே. இன்னைக்கு 28,000 ரூபாய் அவர்கள் அதனால சேமித்து இருக்கிறார்கள்ன்றாங்க. ஒரு குடும்பம் டாஸ்மாக்கு செலவழிக்கிறது 30,000 ரூபாங்க. தனியார் நிறுவனம் ஒரு கணக்கீடை செய்திருக்கிறார், 25,000 30,000 ரூபாய் டாஸ்மாகிற்கு ஒரு குடும்பத்திலிருந்து போகிறது அப்படின்னு. அதே மாதிரி 24,000 ரூபாய் நாங்கள் உதவித்தொகை கொடுத்ததுனால 2 வருஷமா தான் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு அதனால் பலன் பெற்று இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு டாஸ்மாகோட வருமானம் 49,000 கோடியை தாண்டி போய்கொண்டிருக்குது. எங்கிருந்து வருது? கொடுக்குறீங்க, அக்காட்ட கொடுக்குறீங்க, அண்ணன் டாஸ்மாக்ல நீங்க வாங்கிக் கொள்கிறீர்கள். ஆக இதற்கான உங்கள் திட்டம் என்ன? வருமானத்தை பெருக்குவதற்கான திட்டம் என்ன? அதே மாதிரி இன்னைக்கு சொல்ற தனிநபர் வருமானத்தை பற்றி பேசுகிறார். தனிநபர் கடன் எவ்வளவு இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டில்? தனிநபர் தலை மீது இருக்கிற கடன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம். 9.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா இந்த ஒரு 5 ஆண்டுகள் 4.5 ஆண்டுகளுக்குள்ளேயே பன்மடங்காக 5 லட்சமாக இருந்த கடன் 9.5 லட்சமாக மாறி இருக்கிறது. இதன் கடன் சுமை அவ்வளவும் தமிழர்கள் மீது தான் விழுந்திருக்கிறது. ஆக இன்னைக்கு காலையில் அவங்க பேசும்போது ஏதோ தமிழ்நாடு முழுவதுமாக பலனடைந்த மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று முதலமைச்சர் சொல்லும்போதே மீண்டும் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் செல்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். மீண்டும் வெல்வோம்னு சொல்ல, மீண்டும் செல்வோம், மீண்டும் இங்கே செல்ல தான் போறீங்க. மீண்டும் வருவோன்றதை பதிலாக மீண்டும் மீண்டும் நாங்கள் வருவோம்னு மீண்டும் செல்வோம், அப்புறம் மீண்டும் வருவோம் அப்படின்னு சொன்னார். அதனால தமிழகம் மீண்டு வர வேண்டும் என்றால் நீங்கள் மீண்டும் வரக்கூடாது. அதுதான் எங்களோட கொள்கை. மரியாதைக்குரிய நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது. இன்னும் இந்த கூட்டணி பலம் பெறும். அதனால் இன்றைய காலகட்டத்தில் நேற்று மரியாதைக்குரிய முதலமைச்சரோட ட்வீட்லே ஒரு பதற்றம் தெரிந்தது. உடனே கேள்வி கேட்கிறார். 10 கேள்வி கேட்டிருக்கிறது. அந்த 10 கேள்வி நாங்களும் கேட்டோம். இன்னைக்கு 10 கேள்வி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். நான் கடைசி கேள்வி என்னன்னா, நீட்டிற்கு என்று விலக்களிக்க போகிறீர்கள்? நீட்டிற்கு என்று விலக்களிக்க போகிறீர்கள் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏன் முதல் கையெழுத்து நீட்டை விலக்கை கொண்டு வருவோம் ஏன் பொய் சொன்னீங்க? 10 கேள்விக்கும் பதில் சொன்னா நேரம் ஆகும். ஏற்கனவே நான் ட்வீட் போட்டிருக்கேன். அதனால இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டிய காலகட்டம் இது. மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், இயற்கை வளம் காப்பாற்றப்பட வேண்டும். அதே மாதிரி கேட்குறாங்க, இயற்கை பேரிடருக்கு கேட்ட தொகை எங்கே அப்படின்னு. உடனே மத்திய குழு அதற்கான உதவி தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4,000 கோடி எங்க? தமிழ்நாட்டில் சென்னை தத்தளித்து கொண்டிருக்கிறது. 4,000 கோடி என்னாச்சு? இதுதான் மக்கள் மனதில் பல கேள்விகள் எழுகிறது. இன்னைக்கு முதலமைச்சர் 10 கேள்வி கேட்கல, மக்கள்கிட்ட போனீங்கன்னா 100 கேள்வி மக்கள்கிட்ட இருக்கு, 1000 கேள்வி இருக்கு. தமிழகமே கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் போராடும் வெல்லும்னு கேப்ஷன் கொடுக்கிற. நிச்சயமா தமிழ்நாடு போராடி கொண்டுதான் இருக்கிறது. எல்லா பிரிவினரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டும், தமிழ்நாட்டு மீட்டெடுக்கப்பட வேண்டும். விடியல் என்று சொல்லிக்கொண்டு விடியா ஆட்சி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். இதுதான் எங்களது நோக்கம். இலவசங்கள்ல பெரும்பாலும் அவங்க கவனம் செலுத்திருக்காங்க. பிபிஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் அது இருக்க போகுதா, இல்ல அதற்கான மாற்றம் இல்லை? நாங்கள் மக்களுக்கு தேவையான என்ன, இப்போ கல்விக்கு கொடுக்கறது, மருத்துவத்துக்கு கொடுக்கறது, அவங்க வாழ்க்கை தரத்துக்கு கொடுக்கறது, அதெல்லாம் இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் தாங்களாகவே முன்னேறி அவர்கள் பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி தேர்தல் அறிக்கை நாங்கள். தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம்னா டீச்சர்ஸ் ப்ரொடெஸ்ட் இன்னையோட 30 நாள். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸில் எந்த ஒரு ஆசிரியரும் இவ்வளோ நாள் போராட்டம் கிடையாது. தமிழ்நாட்டில்
தமிழ்நாட்டில் 2 ஆசிரியர்கள் பணிபுரியக்கூடிய அந்த பிரைமரி ஸ்கூல்ஸ் மோர் தென் 1000 மேலே இருக்கு. இந்த போராட்டத்தினால 1 மாசமா அவங்க ஸ்கூலுக்கு போகாமல் போராடுறாங்க. மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. டைரக்டர் பிரைமரி எஜுகேஷன் டைரக்டர் ஓப்பனாக அப்படி ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாரு. இந்த போராட்டத்தை ஒன்று அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து ஒன்று முடிவுக்கு கொண்டு வரணும், இல்லை அவங்க கோரிக்கையை நிறைவேற்றணும். ரெண்டுமே செய்யாமல் இந்த போராட்டம் 1 மாசத்தை இன்னையோட நிறைவடைகிறது. இந்த பிரச்சனையை எப்படி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனைகள் சார்ந்த வாக்குறுதிகள் இடம்பெறுமா, இல்லை நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ண போறதாக தகவல்? இல்லை நாங்கள் எங்களோட தேர்தலுக்கே நான் உங்ககிட்ட நான் சொன்னேன், நாங்கள் மக்களின் குரலை தான் நாங்கள் கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்க போகிறோம். அதனால இப்போ போராடி கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தீர்வு காணும் ஒரு அறிக்கையாகத்தான் அது இருக்கும். வாக்குறுதி மட்டும் இல்லை, அதுக்கான தீர்வை கொண்டு வருவதாக தான் இருக்கும். நீங்கள் இன்னைக்கு அதனால தான் நான் கேட்டேன், தமிழகம் போராடி பெறும்னு சொல்கிறாரு, எல்லாம் போராடி கொண்ட. அது மட்டும் இல்லை, துப்புரவு தொழிலாளர்கள் உயிரை மாய்த்து இருக்கிறார்கள். ஃபிட்ஸ் ஒரு அம்மா சீரியஸாக அட்மிட் ஆனாங்க, உயிர் கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த போராட்டம் தமிழ்நாட்டில் சொன்ன மாதிரி அமைதிக்களமாக இல்லை. யார் போராடி, இப்போ உதாரணத்துக்கு மருத்துவர்கள், செவிலியர்கள், 20,000 செவிலியர்கள் நிரந்தரம் கேட்டு கரோனா நேரத்தில் பணி அமர்த்தப்பட்டவர்கள் இன்று வேண்டி கேட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் கொடுக்கப்படலை. அதனால தமிழ்நாட்டில் போராட்டக்களமாக இருக்கின்ற தமிழகம் எல்லோரும் பாராட்டும்படி இருக்கோ இல்லை, நிச்சயமா போராடி கொண்டிருப்பவர்களுக்கு நாங்கள் தீர்வை கொண்டு வருவோம் என்பதை நான் தெரிவித்துக் இல்லை. இதுல முதல்ல இருந்தே கவர்னரை ஒரு கான்ஸ்டிடியூஷன்லி ஒரு அத்தாரிட்டி, அவங்க உயர்மான பதவியில் இருப்பவர்கள். அவரை எப்போ பார்த்தாலும் நீ தேர்தலில் நிற்பீங்களா, நீங்கள் எங்களை ஒண்டி கொண்டு வரீங்களா அப்படின்னு ஒரு சாதாரண பேச்சாளர் கூட ஆளுநரை விமர்சனம் செய்யும் அளவிற்கு ஒரு நிலையை முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துட்டாருங்க. நீங்க சாதாரணமா பிரதம அமைச்சர் வந்தா வரவேற்கிறது இல்ல, நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போறது இல்ல, ஆளுநரை மதிக்கிறது இல்ல. ஆளுநர் என்ற கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை மாத்திரம் இல்ல, பிரைம் மினிஸ்டர் போய் மத்திய அரசுக்கு எங்களுக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீர்களே. நேற்று அண்ணன் எடப்பாடியார் சொன்னாரு, நாங்க மத்திய அரசோட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதெல்லாம் பலன் தருகிறதோ அதை நாங்கள் பெற்று தருவோம் சொன்னாங்க. இப்ப எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கிறது யாருங்க? பிரைம் மினிஸ்டர் வர்றாருல, புறக்கணிக்கப்படுகிறதுன்னு சொல்றீங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் வரும்போது பிரைம் மினிஸ்டர் வருகையை புறக்கணிப்பவர் யார்? அப்போ அளவலாவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரிதான் ஆர்டிகிள் 167 என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுதெல்லாம் முதலமைச்சர் மாநில தேவைக்கு தேவையோ அப்பொழுது ஆளுநரை சந்தித்து பேச வேண்டும் என்று ஆர்டிகிள் 167 சொல்லுது. எத்தனை முறை முதலமைச்சர் ஒரு நட்பு ரீதியாக ஆளுநரை என்னைக்கு நீங்க சந்திச்சிருக்கீங்க? எதிர்கட்சியா இருக்கும்போது ராஜ்பவன் படிக்க ஏறிக்கொண்டே போனீர்கள் அல்லவா? அது தொடர்ந்து, அதாவது ஆளுநர் வருவாரு, அவரை நம்ம உதாசீனப்படுத்தணும், விமர்சனம் செய்யணும், அவர் திரும்பி போகணும், அந்த ஸ்கிரிப்டோட நீங்க சட்டமன்றத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் எப்படி சரியா இருக்குன்றதான் எனது கருத்து. மேடம், கவர்னருக்கு டிகிரி பட்டங்கள் வழங்குவதற்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் பாய்காட் பண்ணேன். கோவிசரி நான் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கும் கால்நடைத்துறை கான்வெகேஷனை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பாய்காட் பண்ணியிருந்தாரு. தொடர்ச்சியாக அது நடந்துச்சு. ஏங்க, பட்டம் அளிக்கக்கூடிய தகுதின்னு நீங்க அமைச்சர்களை எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது மிக மோசமான நிலையில பட்டியலிட வேண்டியிருக்கும். ஏன்னா எவ்வளவு அமைச்சர்கள் பட்டம் பெறும் அளவிற்கு அவங்க குவாலிஃபிகேஷனோட அவங்க அமைச்சர்களாக இருக்கிறாங்கன்னு பட்டியலிட்டோம்னா மிக மிக மோசமா போயிடும். அதனால அவங்க அதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஊழல் ஒரு பட்டியல், அதுக்கப்புறம் தகுதி இல்லாதவர்கள் எவ்வளவு பேர் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு பட்டியல், எத்தனை பேர் பாஸ் பண்ணி அமைச்சர்களாக இருக்கிறாங்க, பாஸ் பண்ணி டிகிரி எத்தனை பேர் வாங்கினாங்கன்றது. அதனால இவங்க தகுதிக்குன்னு உள்ள போனாங்கன்னா மிக மிக மோசமான ஒரு நிலை. ஒரு சான்சலர் இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் தான். ஆக அவர் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை என்றால் மாணவர்கள் உங்களை தான் தப்பா நினைப்பாங்களே தவிர கவர்னரை தப்பா நினைக்க வாய்ப்பில்லை. நீங்க உங்களது உரிமையை விட்டு கொடுக்கிறீர்கள், கடமையை நீங்கள் தவிர்க்கிறீர்கள் என்று தான் நான் சொல்ல முடியும். எதிர்கட்சி தலைவர் போல செயல்படுறாரு, திமுகவை தொடர்ந்து பொதுமேடைகள்ல விமர்சிக்கிறாரு, அது எதிர்கட்சியோட வேலை, ஆளுநரோட பதவிக்கு அது அழவில்லை அப்படிங்கிறது தான் இல்ல. அவங்க முதர்ந்தே அதை சொல்றாங்க. அப்படி அவர் விமர்சனம் செய்தா கூட அதுக்கு பதில் சொல்லலாம். நீங்க ஒரு தனிநபருக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கு உரிமை இருக்கும்போது ஆளுக்கு உரிமை இருக்கும்போது ஆளுநருக்கு உரிமை இல்லையா?
அதுக்கு நீங்க இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க இப்படி சொல்றீங்க, நாங்க இது சொல்றோம்னு ஆளுநருக்கு கடிதம் எழுதுங்க. இல்லைன்னா ஆளுநர் ஒரு நாள் நான் சொன்ன மாதிரி 167 ப்ரொவிஷன் இருக்கு, போய் உட்கார்ந்து ஆளுநர் அவர்களே நீங்க இப்படி சொல்றீங்க, இது இப்படிதான் சொல்றதுல என்ன இருக்கு? ஆளுநர் சென்று முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவிஷன் இருக்கு. ஆனா அவர் டீ பார்ட்டிக்கு கூப்பிட்டாலே போக மாட்டேன்றீங்க. சாதாரணமா ஏன் ஒரு நாள் ஆளுநரும் முதலமைச்சரும் சந்திச்சாதான் என்ன? முதலமைச்சருக்கு அதுல என்ன ஈகோ ப்ராப்ளம்? தமிழ்நாட்டில் இருக்கிறதே முதலமைச்சரோட ஈகோ ப்ராப்ளம்ங்க. அது வந்து மத்திய அரசின் திட்டத்தை நான் பின்பற்ற மாட்டேன், ஏன்னா எனக்கு ஈகோ. அதே மாதிரி ஆளுநரை நான் பார்க்க மாட்டேன், எனக்கு பெரிய ஈகோ. அதே மாதிரி பிரதம அமைச்சரே வந்தாலும் நான் கேட்குறேன், உங்க ஒரு தொகுதிக்கு போறீங்க, அங்க உங்க கலெக்டர் வந்து உங்களை வரவேற்கலன்னு உங்களுக்கு எப்படி இருக்கும்? எஸ்பி வரலன்னா எப்படி இருக்கும்? அது கான்ஸ்டிடியூஷனை நீங்க கொஞ்சம் பின்பற்றினாதான் என்ன? எல்லாத்தையும் வயலேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுதான் நாங்க கேட்கிறோம். எதையாவது அவங்க துறை ரீதியாகவோ சட்ட ரீதியாக அணுகியிருக்கிறாங்களா? சத்தம் போடுறாங்களே தவிர சட்ட ரீதியாக அணுகியிருக்கிறாங்களா? இல்லையே. எதிர்கட்சி மூலமாக தான் இந்த தூண்டலின் பேரில் தான் இந்த போராட்டங்களே தொடர்ச்சியாக வந்து நடைபெறுவது. அவங்களோட அனுபவம்னு நான் நினைக்கிறேன். அப்போ இல்லையா? அப்போ ஆளும் கட்சியாக இருக்கும்போது போன வாட்டி எல்லா போராட்டங்களையும் நீங்கள் தூண்டி தான் செஞ்சீங்களே. அப்போ அப்படிதான் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. பாம்பின் கால் பாம்பரியும் மாதிரி ஒருவேளை எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க போல இருக்கு. இன்னும் மக்களின் உண்மையான உரிமை போராட்டத்தை இப்படி கொச்சைப்படுத்தணுமா நான் கேட்கிறேன். கம்யூனிஸ்ட்கள் எங்கெங்க போனாங்க? பெட்டி பாம்பா அடங்கி போயிருக்கிறாங்க. பெட்டி பாம்பா. ஆமா. அதனால ஏன் நீங்க துப்புரவு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்க எங்க போனீங்க? நீங்கெல்லாம் தொழிலாளர்களுக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்க எங்க போனீங்க? இன்னைக்கு அடிமை கூட்டணினா இண்டி கூட்டணி தாங்க. வேங்க வயலை பத்தி நான் கேட்க மாட்டேன். திருமாவளவன் உடனே சொல்வார், அவங்கள பத்தி நான் மட்டும் தான் கேட்கணுமா, மற்றவங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு. நீங்களே கேட்கலாம், மற்றவங்க யாரு கேட்பா? அது மாதிரி தொழிலாளர்களின் தோழன்னு சொல்லிக் கொண்டிருக்கவங்க தொழிலாளர்கள் அங்க சொன்ன மாதிரி ஆசிரியர்கள்ல இருந்து செவில இருந்து போராடி எங்க போறீங்க நீங்களாம்? எல்லாத்துக்கும் மேல காங்கிரஸுக்குள்ள போராட்டத்தை அவங்களாலே சமாளிக்க முடியல. காங்கிரஸ் எத்தனை துண்டா இருக்குன்னு தெரியல. இன்னொன்னு மாணிக் தாக்கூர் லீவ்ல போயிட்டாரு. அது மாதிரி எல்லாரும் லீவ்ல போவாங்க. ஏன்னா ராகுல் காந்தி அது ஒரு சொல்லி கொடுத்துருக்காரு பாடம். மிக 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 சிக்கலான சூழ்நிலை இருந்தா நீ ஃபாரினுக்கு லீவ்ல போயிடலான்னு அதை எல்லாரும் இப்ப பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக என்ன நடக்குதுங்க அங்க? அவங்க கூட்டணியும் சரியில்லை, அவங்க ஆட்சியும் சரியில்லை. அப்புறம் எப்படிங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போடுறதுக்காக தான் நீங்க பொங்கல் பரிசுல இருந்து எல்லாம், நீங்க பொங்கல் பரிசை கூட மக்கள் சரியா வந்து வாங்கலன்னு ஒரு மாவட்டத்துல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. நீங்க கொடுத்தா கூட அதை வாங்க முடியல எங்களால அப்படின்னு சொல்லி. என்ன நடக்குது ஆட்சி? கூட்டணியிலிருந்து வெளியே வர சொல்லுங்க. கொடுத்துட்டு இருந்தாங்க. பெட்டி பாம்பா அடங்கி என்னங்க ஒரு குரல் கொடுக்க சொல்லுங்க. துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையை தீர்க்கலன்னு அங்க கூட்டணியிலிருந்து வெளியே வரும்னு சொல்லுங்க. அதே மாதிரி வேங்கை வயல்ல இத்தனை நாள் 3 வருஷம் ஆச்சு. நலமாக தண்ணீர் குடிக்க வேண்டிய பட்டியலின மக்கள் மலமாக தண்ணீர் குடித்திருக்கிறார்கள். வெளியே வர சொல்லுங்க. அந்த தைரியம் கூட இல்லைங்களா அவங்க? நாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வருவோம், இதை தீர்க்கல நானு. ஆக யாரை பத்தி நீங்க பேசி கொண்டு இருக்கிறீர்கள்? அவங்க கூட்டணியில எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. சீட்டு தாங்க வேணும், அது மட்டும்தான் வேணும். மற்ற மக்களோட பிரச்சனை எதுவுமே அவங்களுக்கு தேவை கிடையாது. நிச்சயமாக அப்படிதான் எங்களை சூழ்நிலை இருக்கு. 200-ஐ தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதுதான் எங்களோட. ஒரே ஒரு நிமிஷம். என்ன தகவல்ப்பா? யார்ப்பா கொடுத்தா அந்த தகவலை? டிஎம்கே சர்க்கிள் அதை தான்ப்பா சொல்லுவாங்க. தாவேக்கால போய் கேளுங்க, உங்களை யாரானு இழுக்கிறாங்களான்னு போய் கேட்டுட்டு வாங்க. அது சட்ட ரீதியாக நடவடிக்கைப்பா. வர வச்சுக்கிட்டே இருந்த அவர் அங்க வர வைக்கிறது இங்க வர வைக்கிறதுக்காக இல்ல. அதாவது அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ விசில் எங்களுக்கு இப்போ உடனே தேவையில்லைப்பா. எங்கள்கிட்ட விசில் இருக்கு, குக்கர்ல விசில் இருக்குல்ல, அதனால இப்போ குக்கர் விசில் எங்ககிட்ட இருக்கு. அதை பத்தி யாரும் கவலைப்படுவாங்க. ஒரு நிமிஷம். என்னவா வரட்டும் பார்க்கலாமப்பா. வரும், நீங்க வரட்டுமா? அப்படியே நீங்க இப்படிப்பட்ட நல்லவங்களை நாம புறக்கணிச்சுட்டே இருக்கமே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இல்ல அது நீங்க வாங்க, அறிவிப்பா. கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். அறிவிக்கிற வரைக்கும் பொறுமையா இருங்களேன்.
அப்படி சொல்லலப்பா. நீங்க விசில் உடனே நீங்க தேவையான்னு கேட்டா எங்ககிட்ட இப்போ ஒரு விசில் இருக்கு, குக்கர்லயும் விசில் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன். கூட்டணி இறுதியாயிடுச்சா இல்ல இன்னும் ஏதாவது கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்களா? தேமுதிக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த கட்சியோட பேச்சுவார்த்தையும் நான் சொல்ல மாட்டேன். இதற்கு மேலும் பல கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முழுமையடையில முழுமையான ஒரு கூட்டணி இல்லை அப்படின்னு திருமாவளவன் இப்ப திருமாவளவன் போது அவங்க கூட்டணி முழுமையா இருக்கான்னு நமக்கு தெரியாது. காங்கிரஸ்ல இப்ப முழுமையா அவங்க கூட இருக்காங்களா? இந்த கூட்டணி பத்தி அவர் ஏங்க கவலைப்படுறாரு? கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. இந்த கூட்டணி முழுமையான கூட்டணி தான். என்ன கேட்டா எனக்கு முழுமை அடையாத கூட்டணி இந்தி கூட்டணி தான். அவங்க உள்ள புழுங்கிக்கிட்டே இருக்காங்க, என்னைக்கு வெடிக்கும்னு தெரியாது. அது தேமுதிகக்கு பாஜக இன்னும் அழைப்பு வராம இருக்காங்க. இல்ல, அது வந்து நான் அது என்ன என்ன ஆலோசனை நான் அது கருத்து சொல்ல மாட்டேன். இதெல்லாம் எங்க பேச்சுவார்த்தையில எங்க பெரிய தலைவர்கள் பதிவு கொண்டிருக்காங்க. இந்தியன் கூட்டணிக்கு நேற்று வந்து we saw a lot of people, important people on the stage. அதே இதுல காங்கிரஸ் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த இந்திய கூட்டணி சாமதான கேஸ் தான், அதை வச்சுதான் வந்து அவங்களே எழுதிருக்காங்க, பிளாக்மெயில் பண்ணி தான் அவங்க எழுதி எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த ஸ்டேஜ்க்கு. வேற எதுவும் நான் கேட்குறேன். நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் டெல்லிக்கு போனாங்கல்ல, காங்கிரஸ்ல குரல்கள் எழுப்பி கொண்டிருந்தது, எல்லாரும் டெல்லிக்கு போனாங்க. என்ன பிளாக்மெயில் செஞ்சு நீங்க வந்து வாயை பொத்திட்டு இருக்கணும் எப்ப சொன்னாங்க? நாங்கள் யாரும் அப்படி சொல்லவே இல்லையே. யாரும் எந்த கருத்து சொல்லக்கூடாதுனால தான் மாணிக் தாக்கர் கருத்து சொல்ல முடியாது லீவ்ல போயிட்டாரு. யாரும் சாம பேத தண்டத்தெல்லாம் நாங்கள தண்டமா அவங்க தான் இருக்காங்க, பேதத்தை அவங்க தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க வந்து இப்ப இந்த பேதம் என்ன, இந்துக்களுக்கு நாங்க வந்து வாழ்த்து சொல்ல மாட்டோம். பேதம் தண்ட ஆட்சி நடக்க கொண்டு கொடுக்குது. மேடம், இன்னைக்கு முதலமைச்சர் சட்டப்பேரவையில ரிப்ளைல வந்து நீண்ட பட்டியல் என்னென்ன பண்ணிருக்கிறோம்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நான் சொன்னேன். இப்போ ரொம்ப பயம் வந்துருச்சுங்க அவருக்கு. நேற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்ததுல இருந்து ட்வீட் போடுறதுல ஒரு பதற்றம், இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறதுல ஒரு பதற்றம். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குதான் கடைசி ஆட்சி நம்மளது, அதனால நம்ம எல்லா பட்டியலையும் சொல்லிடுவோம்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு. அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஆமா நாங்கள் பலமா இருக்கோம், அதனால உங்க பயம் ஏற்படுது. வேற என்ன செய்ய போறோம் நாங்க? தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தம்பிங்களா. கொஞ்சம் டிஸ்கஷன் அதிகமானால கொஞ்சம் நீங்கள் தாமதமாக